சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தை, நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய பிரச்சனையை என்னிடம் சொல்லி அழுது கொண்டிருக்கிறாய். அப்பா, எனக்கு யார் மூலமாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் என் பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து வையுங்கள் என்று அழுது கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, முதலில் உன் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் தூக்கி எறிந்துவிடு. இது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உனக்கு எப்பொழுதும் வேண்டாம். நான் தான் நடக்கும் என்று உறுதிமொழி ஏற்றிவிட்டேனே, அதன் பின்னும் ஏன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இல்லாமல் திரும்ப திரும்ப என்னிடம் வந்து அழுது கொண்டிருக்கிறாய்? என் குழந்தைகளின் கண்ணீர் என்னை எவ்வளவு வேதனைப்படுத்துகிறது தெரியுமா? நீ அழுது விட்டு சென்ற பிறகு நான் இருந்து, ஐயோ என் குழந்தை இப்படி அழுகிறதே, என்ன செய்வது என்று நான் உன் கர்ம பலன்களை கையில் வைத்துக்கொண்டு நானும் அழுது கொண்டே தான் இருக்கிறேன். உன்னுடைய வேண்டுதல் பலிக்கப் போகும் நேரத்தில் இப்படி சோகமாக இருக்கலாமா? என் அன்பு குழந்தையே, மகிழ்ச்சி வரும்பொழுது அதை மகிழ்வோடு பெற்றுக்கொள். அதை தான் நான் இப்பொழுது சொல்கிறேன். நடப்பதை பற்றியும் நடக்காத இருப்பதை பற்றியும் நடந்ததை பற்றியும் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். எது எப்படி இருந்தாலும் உனக்குள்ளே உன் அப்பா இருக்கிறார் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, என்ன நடந்தாலும் இப்பொழுது நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை நினைத்து கொண்டு சந்தோஷப்படுத்திக்கொள். இந்த உலகில் பல பேரிடம் பல கஷ்டங்கள் இருக்கிறது. கடவுள் நமக்கு இந்த அளவுக்காவது அருள் இருக்கிறாரே என்று எண்ணி நன்றி சொல்லிக் கொண்டே இரு. கடவுளின் அனுகிரகம் இல்லாமல் நீ இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது அல்லவா? நீ எப்பொழுது இருக்கும் நிலைமை எனக்கு தெரியாமல் இல்லை. அப்படி இருந்தும் ஏன் சாயப்பா சும்மாவே இருக்கின்றீர்கள் என்று என்னிடம் கேட்கிறாய் என் குழந்தையே. உனக்கான வேண்டுதல் பலிக்கும் நேரத்தில் நான் உன்னை வந்து சேருவேன். அதற்கான அறிகுறியாய் நான் இன்றிலிருந்தே உனக்கு தரப்போகிறேன். நடப்பதை பார். அதன் பின் வந்து நீ எனக்கு நன்றி சொல்லப் போகிறாய். வேறு எதையும் மனதில் வைத்து கொண்டு குமறிக்கொண்டே இருக்காது. நடப்பதை பற்றி நீ எதையும் யோசிக்க வேண்டாம். இந்த இக்கட்டான சூழ்நிலையை நான் எப்படி கடந்து செல்ல போறோம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். என் கரம் பற்றி விட்டாய் அல்லவா? அந்த நினைப்பு இனி உனக்கு வரலாமா? நான் தான் உன்னை கையை பிடித்து மேலே தூக்கி விடுவேன் என்று சொல்லிவிட்டேன். என் வாக்குகள் இருந்து நான் ஒரு பொழுதும் பின்வாங்க மாட்டேன். என் குழந்தைக்கு ஏதாவது நேரிட நேர்ந்தால் நான் வந்துதான் முன்னாடி நிற்பேன். என்னை முழுமையாய் நம்பும் என் குழந்தைக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.